நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா துவரம் பருப்பில் அப்பம் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு தண்ணியில் 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம். அப்புறம் இதில் வந்து 1/2 டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து இதில் 3/4 டம்ளர் வெல்லம். அந்த மாதிரி டம்ளரில் 3/4 டம்ளர் ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், ஒரு தலை தட்டி கொஞ்சமாக குறைச்சி எடுத்துங்க. நான் போட்டது என்னென்னா அச்சு வெல்லம் போட்டேன் 2 கட்டி. நீங்கள் வந்து ஒரு மண்டை வெல்லத்தில் ஒரு மண்டை இவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி போட்டுங்க, சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம பண்ணும்போது பார்க்கலாம். அரைச்சிட்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். சொன்ன அளவுகளோட இந்த வெல்லத்தை முதல்ல பொடிச்சுட்டேன். அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்க, இது கொஞ்சம் அரிசி மாவு, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், இப்போ அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சாச்சு. இதை அப்படியே என்ன செய்ய போகிறோம், மூடி போட்டு அப்படியே மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாமா. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச மாவை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், எவ்வளோ கெட்டியாகிட்டு பார்த்தீங்களா. அழகாக எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமே போடுங்க, சரியா. அழகாக பாருங்களேன், அவங்களே எழும்பி வராங்க பாருங்கள். இப்போ அடுப்பை குறைச்சிடுவோம். எண்ணெயை மட்டும் நல்லா காய வைங்க, இல்லைன்னா ஒட்டிடும். இப்படி இன்றைக்கி நான் பண்ணின துவரம் பருப்பு அப்பம் எப்படி இருந்தது சொல்லுங்கள் விவர்ஸ். பார்க்க ஆனந்தம், பேரானந்தமாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, சரியா. நன்றி, வணக்கம். துவரம் பருப்பில் இப்படி ஒரு அப்பமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா வந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்களே பார்க்குறீங்க தானே.